நேற்று ராஜ்யசபால நடந்த விவாதத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. திருச்சி சிவா அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் ஒரு பெரிய சண்டையே போயிருக்கும். எதனால நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்படி ஒரு பதில் சொன்னாங்க அப்படின்னு தெரியலன்னா இந்த வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா திருச்சி சிவா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மோடி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செஞ்சதில்லை, அவரு பிரதமர் இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக என்ன பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெட்ரோ இஷ்யூவையும் கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. மெட்ரோ சரியா முடிக்க முடியல, காசு தராதனாலதான் முடிக்க முடியல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் எழுந்து என்ன பதில் சொல்றாங்கன்னா, நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே பிரதமர் மோடியோட மீட்டிங் போட்டு அவர் சொன்னாரு, இந்த மாதிரி எங்களுக்கு வேணும், இந்த மாதிரி சாங்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு எல்லாமே மோடி கிட்ட சொல்லியிருந்தாரு. மோடியும் அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணி கொடுத்திருந்தாரு. இது ஆன் ரெக்கார்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் அங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்கன்னா, மெட்ரோ பத்தி நீங்க தான் மெட்ரோ போடணும் அப்படிங்கிறது உங்களுடைய முடிவு தான். இது திமுக அரசு அதிமுக அரசு பண்ணிச்சாங்கிறதுலாம் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் தான் மெட்ரோவை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயே நீங்க பழி போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க. இதை கேட்டோடனே அங்க இருக்கிற திமுக காரர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கத்தல் கூச்சல் போட்டிருந்தாங்க. அதுல நிர்மலா சீதாராமன் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, இந்த மாதிரி கத்துற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்கன்னா, நீங்க கத்திட்டீங்கன்னா என்ன உண்மை இல்லைன்னு ஆயிடாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்ப திமுக எம்பிகள் கிட்ட இருந்து ஒரு விஷயம் என்ன வருதுன்னா, இந்த மாதிரி ஜல்லிக்கட்டெல்லாம் பேன் பண்ணீங்களா, மறந்துட்டீங்களான்னு பழைய காலத்து கதையெல்லாம் எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா, ஆமா பேன் ஆச்சு, ஆனா நாங்க என்ன பண்ணோம், ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி வேணாலும் எழுதி மாத்திக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் பவர் இருக்கு, ஜல்லிக்கட்டு நீங்க வச்சுக்கலாமா வேண்டாமா நீங்க தான் முடிவு பண்ணணும், ஓவரால் பவரை உங்களுக்கு கொடுத்தாச்சு, திருப்பியா அதை எடுத்துட்டு பேசுறீங்க, தயவு செஞ்சு மோடி எதுவுமே தமிழ்நாட்டுக்கு செய்யலன்னு நீங்க சொல்றது நீங்க திணிக்கிறீங்களே தவிர அவர் நிஜமாவே நிறைய செஞ்சாரு. மெட்ரோக்காகவும் நிறைய பணங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க அதெல்லாம் பார்க்காம ஆன் ரெக்கார்ட்ல பேசாம ஏதோ கத்தணும்னு கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டாங்க.